ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிகே சினிமா. தமிழ் சினிமா மறுபடியும் இளைஞர்கள் கையில் செல்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பல வருடங்களுக்கு முன்னாடி ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து வந்தவங்க தான் பல பேர் படம் பண்ணாங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கூட அவர்களுக்கு ஆதரவாக வந்து பல படங்களை பண்ணியிருந்தார். அவங்கள வச்சு டைரக்ட் எடுத்திருந்தார் அந்த படங்களை. ஆபாவானன், இணைந்த கைகள், இந்த படமெல்லாம் வந்து அப்படித்தான் வந்ததுன்னு ஒரு வரலாறு இருக்குது. ஸோ மறுபடியும் மையம் படத்தின் மூலமாக கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் வந்து இந்த படத்தை டெக்னீஷியன்ஸாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓவியர் ஸ்ரீதர் அவர்கள் வந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. கதைக்கு ஏற்ற மாதிரி எந்த ஒரு பிரபலங்களையும் ஈடுபடுத்தாமல் நடிக்க வைக்காமல் அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே புதுமுகங்கள், டெக்னீஷியன்ஸ் புதுமுகங்கள். டைரக்டர் வந்து முதல் முறையாக ஒரு ஷூட்டிங்கே பார்க்காத ஒருத்தர் முதல் முறையாக டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை பண்ணியிருக்கு. கமல்ஹாசன் அவர்களே வந்து இந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு ரொம்ப வாழ்த்தி பேசியிருக்காரு. இளைஞர்களில் மறுபடியும் ஒரு கைதூக்கி விடக்கூடிய ஒரு முன்னுதாரணமாக திகழ்கிறார் அப்படின்னு கமல்ஹாசன் அவர்களே சொல்லலாம். இந்த படத்தோட கதை என்னென்னு நினச்சிங்கன்னா, ஒரு நாள் ஒரு ஏடிஎம்மில், அதாவது போக்குவரத்து அதிகமில்லாத, ஜன நடமாட்டம் அதிகமில்லாத ஒரு இடத்துல இருக்கிற ஏடிஎம்மில் ஒரு அசம்பாவிதம் நடக்குது. அது என்ன, அது எப்படி நடக்குது, அதன் பின்பு நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் இந்த படத்தின் கதை. 24 மணி நேரத்தில் ஒரு ஏடிஎம்குள்ளே எடுக்கிற அந்த கதையை வச்சு எவ்வளோ நேரம், அந்த 2.5 மணி நேரத்தை ஒரு விறுவிறுப்பாக கொண்டு போகிறதுங்கிறது ஒரு சாத்தியமில்லாத விஷயம். ஆனால் இந்த படத்தில் அதை சாத்தியமாக்கியிருக்கார் இயக்குனர் அவர்கள். அவர் வந்து இந்த படத்தில் டைரக்ட் பண்ணியிருக்கார். அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் என்னென்னா, அவர் வந்து அவருடைய வயசு 22. இது வரைக்கும் அவர் சினிமாவை பற்றின ஒரு ஷூட்டிங் கூட பார்த்ததில்ல. சினிமாவில் ஒர்க் பண்ணதில்லை. அசிஸ்டண்ட்டாவோ இல்லை ஒரு பேக்ரவுண்டில் இப்போ சினிமாவை பற்றி எதுவுமே தெரியாமல் வந்து படம் எடுத்திருக்கார். ஸோ முதல் படம் அப்படிங்கிறதுனால ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருந்தது. கண்டிப்பாக படம் வந்து ரொம்ப ஒரு ஒரு வித்தியாசமான முயற்சி அப்படின்னு சொல்லலாம். லவ் இருக்குது, காமெடி இருக்குது. காமெடிக்கு ரோபோ சங்கர், அதே மாதிரி தண்ணி அடிக்கிற சீனும் இதில் கண்டிப்பாக வருது. ரோபோ சங்கர் மட்டும்தான் இந்த படத்தில் தெரிஞ்ச முகம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு கேரக்டர் வந்து அந்த விஜய் டிவியில் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தார். அதே மாதிரி மானாள மயிலாடாவில் ஒரு டான்ஸர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவர் பேர் குமரன் அல்லது முருகன் நினைக்கிறேன். அவர் பேர் சரியாக ஞாபகம் இல்லை. நல்லா டான்ஸ் பண்ணியிருந்தார். அப்போ அந்த டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் பார்த்திங்கன்னா விஜய் ஃபேஸ் பண்ணி ஆடுற மாதிரியே இருக்கும் அவரோட ஸ்டைல் எல்லாமே. ஸோ இதில் வந்து வேறு மாதிரி ஒரு லுக்கில் இருக்கார். கொஞ்சம் அப்போ சின்ன பையனாக இருந்தவர் இப்போ ரொம்ப வளர்ந்து ஒரு நல்ல ஒரு மேனேஜமான ஒரு லுக்கில் இருக்காருன்னு சொல்லலாம். இந்த படத்தோட கதையை பற்றி நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம். புது முயற்சி அப்படிங்கிறதுனால இளைஞர்களுக்கும் ஒரு சப்போர்ட்டாக இந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். கண்டிப்பாக இந்த படம் ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான படமாக இருக்கும். மறுபடியும் இது போன்ற முயற்சிகள் சினிமாவில் எடுக்க எல்லோரும் முன்வருவார்கள் என்ற தைரியத்தை இந்த படம் கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு ஜிகே சினிமாஸ் இந்த டீமே கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் விஷஸ் சொல்லுது, வாழ்த்துகிறோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.